வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் விஜய் கண்ணன். இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு மெடிசனுக்காக வந்திருக்கேங்க. இது என்ன மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதம், கைகால் விழுந்ததில்ல, ஸ்ட்ரோக் அட்டாக். ஆமாம், அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் வந்து இங்கே மருந்து கொடுக்குறாங்க. மருந்துனா 3 வேளை கொடுக்குறாங்க மருந்து. 3 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து. எப்படியாப்பட்ட பக்கவாதமாக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இது எப்படி எனக்கு தெரியப்பட்டதுன்னா, நேற்று ஒரு டியூட்டி, ஆக்டிங் டியூட்டி வந்தேன், கார் டியூட்டி. அப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ அவரை பார்த்த உடனே சொன்னேன், ஐயா இது மாதிரி நம்மளோட அண்ணன் ஒருத்தர் தமிழ்ச்செல்வன்ட்டு மேடவாக்கத்தில் இருக்கார், அவருக்கு இது மாதிரி 2 மாசமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்து க்யூர் ஆயிடுச்சு அப்படி சொன்னேன். உடனே கிளம்பு தம்பி நம்ம போகலாம் அப்படின்னாங்க. கடவுள் வந்து மனுஷ மூலியமா தான் ஐயா வருவான். ஒரு எப்படி சொல்றது, கடவுள் நேரா வரமாட்டார், மனுஷ மூலியமா தான் வருவாங்க. எல்லாம் நம்மளால முடிஞ்சிடும் உதவி செய்யணும். உதவி செய்யலனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது. காசு பணம் இல்லைனாலும் தர்மத்தோட வாழணும். நம்ம கொண்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம், ஒண்ணுமே கிடையாது. அண்ணாக்காரு கூட கிடையாது. அவர்கிட்ட நேற்று நான் சொன்னேன், இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்க ஐயா, நாட்டு மருந்து கொடுக்குறாங்க. சித்தூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. குப்பம் போற ரோடு, ஆந்திரால இருந்து குப்பம் போற ரோடு. சித்தூர்ல இருந்து பெங்களூர் ஹைவேஸ். பெங்களூர்ல இருந்து கரெக்டா சித்தூர்ல இருந்து பெங்களூர் ஹைவேஸ்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இந்த இடம் இருக்குது. ஆமா, அங்க யாரு கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க. இங்க வந்து எப்படியாப்பட்ட பக்கவாதமா இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கைகால் செயல் இழந்துடல, வாய் கோணிச்சு கைகால் செயல் இழந்துறதில்ல, கைகால் வராம ரொம்ப அவசப்பட்டு இருக்காங்க. 2 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இங்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதாவது தீராத கைகால் பிரச்சனை, வலி, குட்டி வலி, இந்த மாதிரி இடத்துக்குலாம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கு இங்க வந்து வண்டி ஆல்ட்டு போனா மொத்தம் ஒரு 1500 காரு கிட்ட இருக்குங்க. அதுக்கு மேலதான் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து கார் வந்துட்டு போகுது பாருங்க. கார் எவ்வளவு கார் இருக்கு பாருங்க, எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. குணம் ஆவாம அங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. குணம் ஆவாம அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படியாப்பட்ட பக்கவாதம்ன்றது ரொம்ப ஒரு கொடீரமான ஒரு வியாதி. அது பிரஷர்னால, அதிக பிபி வர்றதுனால கைகால் விழுந்து போகும் சில பேருக்கு. அதுக்கு இங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றது எப்படின்னா, சென்னையில இருந்து சித்தூர் வந்துட்டு, சித்தூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும். சித்தூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து 80 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆமா, ஒரு அற்புதமான இடங்க இது. சித்தூர்ல இருந்து கரெக்டா ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா குப்பம் போற ரோடு, சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸ்ல தான் இந்த ரோடு பிரியும். குப்பம் போற ரோட்ல நம்ம கட் ஆகணும். குப்பம் போற ரோட்ல வந்தீங்கன்னா இந்த இடம் நம்ம வந்து சேர்ந்துடலாம். பாருங்க, மெடிசனுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க பாருங்க. மெடிசனுக்காக எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாவே மெடிசன் தான். இந்த மாதிரி என்ன, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கிளாஸ்ல கொடுப்பாங்க மருந்து. அதாவது நடந்து வர முடியாதவங்க. இந்த ஊர் பேர் வந்து விருப்பாச்சிபுரம். ஆமா, நடந்து வர முடியாதவங்க கார் பார்க்கிங்லேயே வந்து மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில 5:30 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ஒரு தடவை. 3 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. இங்க கம்பல்சரி இது கிளியர் ஆயிடும். ஆமா, நான் கூட ஒரு சிவனடியாரை தான் கூட்டு வந்திருந்தேன். வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 68 வயசு இருக்கவங்களுக்கு. நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணணும். உதவி எப்படி வேணாலும் பண்ணலாம், இதுவும் ஒரு உதவி தான். நிறைய பேர் பயன் அடிவாங்க. பாருங்க, காரே கியூல நிக்குது. அதாவது இறங்கி நடந்து வர முடியாதவங்க கார்லயே வந்து மருந்து கொடுக்குறாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து. காலைல 5:30, அதுக்கப்புறம் 8:30, அதுக்கப்புறம் 11:30.
உணவு முறையெல்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. எப்படி எப்படி பத்தி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து பக்கவாதம் வந்து வயசானவங்களுக்கு தான் அட்டாக் ஆகுது பயங்கரமா. வயசானவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே அட்டாக் ஆகுது. என்னன்னா உணவு பழக்க வர முறை தான். ரொம்ப ஒரு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, ஓ இத்தனை நாளா நம்ம காசை வந்து செலவு அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்களே, சித்த மரத்திலே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க இங்க வந்து மருந்தோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா. உங்களுக்கு வந்து 2 ஆயில்மெண்ட், ஒரு ஜெல்லு கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து 500 ரூபா. நீங்க வந்து பயனடிலாம், கண்டிப்பா பயனடிலாம். உங்களால முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியாத இடமாவது இருக்கு, நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க இங்க. கண்டிப்பா நீங்க பயனடிலாம். பாருங்க எல்லாம் காரு. இந்த இடத்துக்கு சென்னையில இருந்து வரதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. 220 கிலோமீட்டர். இந்த ஊரு பேர் வந்து விருப்பாச்சிபுரம். சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸ்ல இருக்குது. பெங்களூர் ஹைவேஸ்ல இருந்து குப்பம்போர் ரோடு கட் ஆகும். குப்பம்போர் ரோட்ல வந்தீங்கன்னா விருப்பாச்சிபுரம் கிராமம். இந்த மருந்து வந்து எல்லா நாள்லயும் கொடுக்கறாங்க. காலையில 5:30 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் கொடுக்கறாங்க. வந்து பயனடிங்க. நான் உங்கள் விஜய் கண்ணன் அன்புடன். வணக்கம். ஓம் நம சிவாய். ஓம் சாய்ராம்.